கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இவ்வுலகில் வந்து மனிதர்கள் மத்தியில் அநேகம் அற்புதங்களை செய்தார். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். பலவீனங்களிலும் கட்டுகளிலும் இருந்து மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். பிசாசுகளை துரத்தினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். குறைவுகளை நிறைவாக்கினார். செவிடர்கள் கேட்டார்கள். குருடர்கள் பார்வையடைந்தார்கள். சப்பானிகள் நடந்தார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள். இவ்வாறு இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்களிலும் மனிதர்கள் கர்த்தரின் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் வைத்த விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல், அத்துடன் கர்த்தரின் வல்லமையையும் அவர் மகிமையையும் நாம் காணக்கூடியதாக உள்ளது. இயேசு செய்த அநேக அற்புதங்கள் நமக்காக வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இப்படியாக கூறுகிறார்: இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்று கூறியுள்ளார். நாம் தொடர்ந்தும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இன்று வேதத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் எனும் வார்த்தையின்படி இயற்கையும் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அற்புதங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக, இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று கூறியதும் காற்றும் கடலும் அமைதலான அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் ஏறி அக்கரைக்கு போக புறப்பட்டார்கள். அப்பொழுது கடலில் பலத்த சுழல் காற்று உண்டானதால் படகுகள் தள்ளாடியது. அலைகள் படகின் மேல் விடாமல் மோதியதால் படகு தண்ணீரினால் நிரம்ப ஆரம்பித்தது. ஆனால் இயேசுவோ இவைகள் ஒன்றும் தெரியாதவர் போல கப்பலின் அடித்தளத்தில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீஷர்கள் பதட்டத்துடன் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடைய தேவன் இயற்கையின் மேலும் சிறும் புயலின் மேலும் கொந்தளிக்கும் கடலின் மேலும் அதிகாரம் உள்ளவர். தங்களோடு தங்கியிருப்பதை சீஷர்கள் எண்ணி பார்க்கவில்லை. விசுவாசம் இல்லாமல் இயேசுவை எழுப்பினார்கள். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று அதட்டினார். அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று வேதத்தில் கூறப்பட்டது போல உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அத்துடன் இயேசு சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இந்த அற்புதத்தின் மூலம் சிருஷ்டியின் மீது சிருஷ்டிகரின் அதிகாரம் வெளிப்படுவதை நாம் காணலாம். நம்முடைய வாழ்க்கை என்னும் பயணத்திலும் இயேசு நம்மோடு இருக்கும் போதும் நமக்கு நேரிடும் சோதனைகளிலும் சூழ்நிலைகளிலும் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், குழப்பங்கள், அமைதியின்மைகளை மாற்றி தம்முடைய சமாதானத்தை கொடுக்க வல்லமையும் அதிகாரமும் உடையவராயிருக்கிறார். அடுத்ததாக, அக்கரைக்கு படகிலே சென்ற சீஷர்கள் தண்டு வலிப்பதில் வருத்தப்பட்ட போது இயேசு 4ஆம் ஜாமத்தில் நடந்து அவர்களிடத்தில் வந்த அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்மிடத்தில் வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டு
இயேசு தம்முடைய சீஷர்களை படகில் ஏறி அக்கரையில் உள்ள பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அதன் பின்பு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். அதற்குள்ளாக சீஷர்கள் சென்ற படகு நடுக்கடலை சேர்ந்தது. எதிர்காற்றாயிருந்தபடியினால் அலைகள் பலமாயிருந்தது. இதனால் அவர்கள் தண்டு வலிக்க முடியாமல் வருத்தப்பட்ட போது இயேசு அதைக் கண்டு 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். நம்முடைய கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக உள்ளது. ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வரும்போது அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி பயத்தினால் சத்தமிட்டு அலறினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அந்த நேரத்தில் படகில் உள்ள அத்தனை பேருக்கும் இல்லாத ஓர் ஆசையும் வாஞ்சையும் பேதுருவுக்கு வந்தது. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்று கூறினார். அதற்கு இயேசு பேதுருவை தம்மிடத்தில் வரும்படி அழைத்தார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். பேதுரு நடக்கும் போது காற்று பலமாயிருந்ததைக் கண்டு பயந்து தான் அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கூறினார். அதன் பின்பு அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் இருந்தவர்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இயேசு தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். ஆனாலும் படகிலே சென்ற சீஷர்கள் படும் கஷ்டத்தை இயேசு கண்டார் என இங்கு கூறப்பட்டுள்ளது. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா? எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய சீஷர்கள் படும் கஷ்டத்தை கண்டு உடனே சென்று அவர்களை இரட்சித்தார். அன்று சீஷர்களை இரட்சித்தவர் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் போராட்டங்கள், உபத்திரவங்கள் நம்மை மூழ்கடித்து விடாதபடிக்கு பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நம்மை பலப்படுத்தி இரட்சிக்கிறார். அடுத்ததாக இயேசு தம்முடைய சீஷர்களோடு நடந்து போகையில் வழியருகே ஓர் அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் கனிகளை தேடிய போது இலைகள் மாத்திரமே இருந்தது. அப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை சபித்தார். உடனே அத்திமரம் பட்டு போன அற்புதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியாவில் இருந்து நகரத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு பசி உண்டானது. அவர்கள் வழி அருகே ஓர் அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதன் அருகில் சென்று ஏதாகிலும் அகப்படுமோ என்று தேடினார். அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் கனிகள் இன்றி இலைகள் மாத்திரமே இருந்தது. அப்பொழுது இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று இயேசு அத்திமரத்தை சபித்தார். அத்திமரம் 2 மாதங்கள் தவிர மற்ற மாதங்களில் கனி கொடுக்கும். கனி கொடுக்கும் காலத்தில் கனிகளோடு ஏராளமான இலைகளும் அதில் காணப்படும். இலைகள் இருந்தால் நிச்சயமாக கனிகளும் இருக்கும். அதைத்தான் இயேசு எதிர்பார்த்தார்.
நம்மிடத்திலும் இயேசு கனிகளை தேடும் போது இந்த அத்தி மரத்திற்கு நேர்ந்தது போல் நமக்கும் நேராதபடிக்கு நாம் ஆவியின் கனிகளை உடையவர்களாக காணப்படுவோம். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டுப்போய் இருந்ததை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு அதை நினைவு கூர்ந்து இயேசுவை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும், விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று கூறினார். வேதத்தில் சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கிய கர்த்தருடைய வல்லமையும் அதிகாரமும் உடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் மாத்திரம் அல்ல, சகலமும் கீழ்ப்படிவதை இந்த அற்புதங்களின் மூலம் நாம் காணலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் எனும் வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கும் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வோம். நாம் தொடர்ந்தும் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள் எனும் தொடரில் அவர் செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.